இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓப்பன் ஏஐ எல்எல்எம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு இமேஜை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா, ஒரு எல்எல்எம் கிட்ட ஒரு இமேஜ் கொடுத்து அந்த இமேஜை நம்ம அனலைஸ் பண்ண சொல்லலாம். அதே போல் எல்எல்எம் கிட்ட டெக்ஸ்ட்டை கொடுத்து ஒரு இமேஜை ஜென்ரேட்டும் பண்ண சொல்லலாம். ஸோ அந்த ரெண்டு கேப்பபிலிட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இதில் பார்க்கும்போது டெக்ஸ்ட்டை இன்புட்டாக கொடுப்பீங்க, டெக்ஸ்ட் அவுட்புட் வரும். பட் இங்கே ரிவர்ஸில் போக போகுது. ஃபஸ்ட்டு இமேஜ் இன்புட்டாக கொடுத்து அதுக்கான அனலைசிஸை டெக்ஸ்ட் அவுட்புட்டாக வாங்க போகிறீங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இமேஜ் ஜென்ரேஷனில் டெக்ஸ்ட்டை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இமேஜ் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும். இந்த கேப்பபிலிட்டி தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதோட அஃபிஷியல் டாக்குமெண்ட்டில் நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அனலைசிஸ் இமேஜ். ஸோ ஒரு இமேஜை ஒரு மாடலுக்கு இன்புட்டாக கொடுத்து அதை அனலைஸ் பண்ண சொல்லலாம். அது ரெண்டு டைப்பாக நம்ம பண்ணலாம். ஒன்று, இமேஜ் வந்து உங்களுக்கு யூஆர்எல் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இமேஜோட யூஆர்எல்லை கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அனலைஸ் பண்ணிவிடும். ஸோ இங்கே இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு யூஆர்எல் கொடுத்துருக்காங்க. அந்த யூஆர்எல் என்னன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த யூஆர்எல்ல என்ன இமேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அண்ட் இமேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்குற இமேஜ். ஸோ இந்த இமேஜை தான் இப்போ நம்ம எல்எல்எம் கிட்ட கொடுத்து அனலைஸ் பண்ண சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ அந்த இமேஜை எப்படி எல்எல்எம் அனலைஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்கான ப்ரோக்ராமையும் நான் இங்கே உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை நான் காப்பி பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் கிளாஸில் பைத்தான் எப்படி டெவ் என்வாயன்மெண்ட் செட் பண்ணுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே இதில் தான் நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இமேஜ் யூஆர்எல்லாக கொடுத்த அந்த ப்ரோக்ராம் இது தான். நான் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா GPT-5 மினி நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ரோல் யூசர் இவங்க தான் இன்புட் கொடுக்குறோம். நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த யூஆர்எல் நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிவிட்டு இந்த பைத்தான் ப்ரோக்ராமை நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வெர்ச்சுவல் என்வாயன்மெண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்குங்க. அப்படி செலக்ட் பண்ணிஇல்லைன்னா நீங்கள் கொடுக்க வேண்டியது சோர்ஸ் டாட் அந்த வெர்ச்சுவல் என்வாயன்மெண்ட்டோட நேம் அண்ட் bin/activate. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இதில் இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிற ப்ரோக்ராம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பைத்தான் 3 இமேஜ் யூஆர்எல் ஏன்னா யூஆர்எல் வச்சு நான் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பண்ணும்போது இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா இமேஜ் போயிட்டு அனலைஸ் பண்ணி இட் ஹாவ் டு கிவ் த ஆன்சர் டு பேக். ஓகே, சூப்பர் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏ லாங் வுடன் ப்ராட் வாக் ரன்னிங் ஸ்ட்ரெயிட் டுவர்ட் த ஹரிசான் த்ரூ த வைட் கிராசி. அது கரெக்டு தான் இல்லையா? ஸோ நம்ம இந்த இமேஜை போய் நம்ம பார்க்கும்போது ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த இமேஜை வந்து அது அனலைஸ் பண்ணிக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த இமேஜ் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த இமேஜை வேணால் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஸோ அதே போல் இது ஒரு பார்ட்னா, செகண்ட் பார்ட் ஒரு இமேஜ் எப்படி இன்புட்டாக கொடுப்போன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லோக்கல் சிஸ்டமில் நீங்கள் ஒரு இமேஜை நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஓகே, இப்போ நம்ம இந்த இமேஜை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இமேஜில் போய்ட்டு சேவ் இமேஜஸ் நான் எங்கே சேவ் பண்ணுறேன்னு பார்த்துக்குங்க. டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணுறேன். எம்டி கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, எம்டி கிளாஸ் ரூம் நான் சேவ் பண்ணால் .jpegல எனக்கு இங்கே சேவ் ஆகிருக்கு. இப்போ இந்த லோக்கலில் இருக்கிற ஃபைலை எப்படி அனலைஸ் பண்ணணும் அதுக்கான ப்ரோக்ராம் தான் நெக்ஸ்ட்டு. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஃபைலை என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, பேஸ் 64 என்கோட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு இமேஜை வந்து ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸாக மாற்றுற ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ற போல் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் நீங்கள் போய் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா பேஸ் 64ஓட ஃபார்மேட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இன்புட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் ஏற்கனவே நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, யூஸிங் பாத். ஓகே, ஸோ இதை தான் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள். பட் இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறது ஏற்கனவே ஒரு கிளாஸும் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த இடத்துல நம்ம கொடுத்த ஃபைல் நேம் வந்து எம்டி கிளாஸ் ரூம் .jpeg வந்து EG. ஓகே, இப்போ கொடுத்துட்டேன். இப்போ இந்த இமேஜை நம்ம எப்படி இங்கே ஜென்ரேட் பண்ணலாம். நான் ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்கேன் கேட்டிங்கன்னா, வாட் இஸ் இன் த இமேஜ் அண்ட் டெல் how many students and teacher in the classroom. ஆக்சுவலாக நம்ம இமேஜில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட். ஸோ இவங்க ரெண்டு பேருமே இல்லை. ஸோ இப்போ என்ன ஆன்சர் பண்ணுதுன்னு பார்ப்போம். நம்மளோட அனலைஸ் பண்ணி என்ன ஆன்சர் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். பைத்தான் 3 ஓகே இமேஜ் பாத். ஓகே, path.py. ஓகே கொடுக்குறேன், ரன் பண்ணுறேன். சூப்பர்.
This is a classroom row of desk and chairs only, okay, and the teacher's desk at the front and chalkboard எல்லாமே இருக்குது. I don't see any people in the image, so there are 0 students and 0 teacher. Excellent இல்லை? ஒரு இமேஜை எப்படி புரிஞ்சுக்குதுன்னு பாருங்கள். இதுக்கான யூஸ் கேஸை நீங்கள் நிறைய யோசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இமேஜ் கொடுக்குறீங்க, ஒரு ரெஃப்ரிஜரேட்டரில் இருக்கிற பொருளோட இமேஜை கொடுத்து இந்த ரெஃப்ரிஜரேட்டரில் பொருள் இருக்கிறத வச்சு எனக்கு ஒரு ரெசிபி சொல்லலாம். இல்லை நீங்கள் என்ன ஐட்டம்ஸ் இருக்குதோ அதை வச்சுக்கிட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு தக்காளி இருக்குது, இல்லை ஒரு வெங்காயம் இருக்குது, என்னென்ன காய்கறிகள் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு ரெசிபி சொல்லலாம். ஸோ எனி இமேஜஸ், எந்த இமேஜஸை வேணால் நீங்களால் அனலைஸ் பண்ண முடியும், அதிலிருந்து உங்களால் வந்து டேட்டாஸை எடுக்க முடியும். பட் அதுலேயுமே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் நீங்கள் கிளியராக, இன்புட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட் கொடுக்கலாம், ஜேபக் கொடுக்கலாம், வெப்பி கொடுக்கலாம், அண்ட் ஜிஃப் கொடுக்கலாம். பட் சைஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா 50 MBக்கு வந்து எக்ஸீட் பண்ணக்கூடாது. ஓகே, அதுபோல் ஒரு ரெக்வஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப் டு 500 இண்டிவிஜுவல் இமேஜ்க்கு மேலே போகக்கூடாது. ஓகே, அதர் ரிக்குவயர்மெண்ட், வாட்டர் மார்க்ஸ் இருக்கக்கூடாது, லோகோஸ் இருக்கக்கூடாது, கிளியராக இருக்கக்கூடாது. அண்ட் நீங்கள் இதில் ரொம்ப கொஞ்சம் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியதுலாம் கேட்டிங்கன்னா, ஸ்பெசிஃபை இமேஜ் இன்புட் டீட்டெயில் லெவல், ஹையா, லோவா அண்ட் ஆட்டோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹைன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப டீட்டெயில்டாக கிளாரிட்டி உள்ள இமேஜ் தான் அது வந்து உங்களுக்கு மாடலுக்கு கொடுக்கும். லோன் கொடுத்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற 512px × 512px இந்த இமேஜை கொடுத்துட்டு ஆக்சுவலாக டோக்கன் தான் நமக்கு கன்சியூம் ஆகுது, லோ ஆகும். ஒரு இமேஜை கொடுத்தாலுமே உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு கன்சியூம் ஆகும். லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இமேஜஸை கொடுக்கக்கூடாது. ஓகே, நான் இங்கிலீஷை வந்து அதால் புரிஞ்சிக்க முடியாது, டெக்ஸ்ட்டு ரொம்ப ஸ்மாலாகவோ ரொட்டேட் பண்ணதாவோ இது போலலாம் இருந்தால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். கேப்சாஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதால் வந்து பண்ணாது. ஆக்சுவலாக பண்ணும், பட் செக்யூரிட்டி ரீசனுக்காக தே ஸ்டாப் இட். அண்ட் எப்படி வந்து காஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்கன்றத நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக இங்கே சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 1024 × 1024 ஸ்கொயர் இமேஜ், அது டீட்டெயில் ஹைன்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ டோக்கன்ஸ் வந்து யூஸ் ஆகும் கேட்டிங்கன்னா 765 டோக்கன்ஸ் வந்து நமக்கு இன்புட் டோக்கனாக நமக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறமா அது ஜென்ரேட் பண்ணி வர அந்த அவுட்புட் டோக்கன் செப்பரேட், பட் இன்புட் டோக்கன் வந்து இட் வில் பி கிவிங் லைக் தட். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான இமேஜ்க்கான விஷயம். ஸோ ஒரு இமேஜை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அதுக்கான டோக்கன் எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஃபார்மேட் கொடுக்கலாம், அது எல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறீங்கன்னா இமேஜ் ஜென்ரேஷனை பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இங்கே கொடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்குறீங்க, ஒரு இமேஜை கொடுக்குறீங்க, அதுக்கான ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, அதுக்கான அவுட்புட் வந்து நமக்கு டெக்ஸ்ட்டாக இங்கே நமக்கு ரிப்ளை கிடைக்குது. பட் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறது ஒரு டெக்ஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து எப்படி அது இமேஜை ஜென்ரேட் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். அண்ட் அஃபிஷியல் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேஷன் ஓப்பன் ஏஐன்னு சர்ச் பண்ணிங்கனாலே இமேஜ் ஜென்ரேஷன் வந்துடும். அதில் நம்ம கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் API வச்சு தான் நான் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா ரொம்ப சிம்பிள் தான். என்ன மாடல் யூஸ் பண்ணுறோம், அது கொடுக்குற ரெஸ்பான்ஸை திரும்பவும் பேஸ் 64 நம்ம லோக்கல் ஃபைலில் நான் என்ன பண்ணிடுறேன், சேவ் பண்ணிடுறேன். இதுதான் நடக்குது. ஓகே, ஸோ இமேஜ் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐயோட சேனல் ஓப்பன் பண்ணிட்டோம். அண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு API கால் ஒன்று பண்ணுறோம். அந்த API கால்லேருந்து வர அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா பேஸ் 64 நம்மளோட ஃபைலில் இங்கே ஸ்டோர் பண்ணிடுறோம். இங்கே ஆட்டர்னு இருக்கிறதுக்கு பதிலாக நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா மேபி மை இமேஜ்னு கொடுக்குறேன். ஓகே, நான் ஏற்கனவே இங்கே ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கிறேன், இந்த இமேஜுக்கான ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஜென்ரேட் an image of Tom and Jerry where Tom is in driver seat of fighting jet and Jerry has co-driver அப்படின்னு கொடுத்ததுக்கு தான் எனக்கு இந்த இமேஜை அது உங்களுக்கு அவுட்புட்டாக எனக்கு கொடுத்தது. ஓகே, ஸோ இது ரொம்ப கிளியராக இருக்குல்ல. ஸோ இதே போல் நீங்களும் ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். பட் ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஏன்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணி வரத்துக்கு கண்டிப்பாக ஒரு 1 minute ஆச்சும் ஆகும். ஓகே, இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஏன்னா இப்போ நான் இதை பண்ணேன்னா 1 minute வந்து உங்களுக்கு. ஓகே, ஐ வில் ட்ரை இட். நான் வீடியோவை கட் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, அண்ட் ஓகே தென் இமேஜ் ஜென்ரேஷன் இல்லையா, இமேஜ் ஜென்ரேஷன் இப்போ நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணலாமே. எதுக்கு ஜென்ரேட்டட் டாம் அண்ட் ஜெரின்னு பதிலாக ஜென்ரேட் ரஜினி அண்ட் கமல் கொடுத்துடலாமா, இல்லை அஜித் அண்ட் விஜய் கூட கொடுக்கலாம். ஓகே, கமல் ஆக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா where Rajini is in driver's seat and fighting jet and Kamal Hassan கொடுத்துடலாமா, Kamal Hassan as co-driver இங்கே கொடுத்துடலாம், Kamal Hassan. ஓகே ஃபைன். ஓகே, ஸோ ஜென்ரேட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ரன் பண்ணலாம் இமேஜ் ஜென்ரேஷன். Okay, done. Okay, you just wait for a few minutes.
இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ் இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ பியூட்டிஃபுல், நல்லா இருக்குல்ல உங்களுக்கு. ஸோ அண்ட் திஸ் ஒன் இஸ் ஜென்ரேட்டிங். இன்னும் நல்லா டிஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வந்து ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது, இல்லை இமேஜ் இன்புட்டாக கொடுத்து எப்படி அனலைஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ஓகே, ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மோர் வீடியோஸ் ஆன் த வே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.